ஹலோ விவசாயம் எகிப்து மம்மியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல மிகவும் மர்மமான ஒரு விஷயம் தான் எகிப்து மம்மிங்க. மம்மினாவே ஒரு பிரேத்தமா உலகம் முழுவதும் பார்க்கப்படுது. எகிப்துல உள்ள பல பிரமிடுகள் உள்ள மனிதர்கள் பதப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா வச்சிருக்கிறது தான் மம்மி. சரி, இந்த மம்மியோட பல அதிசயமான விஷயங்களும் ஆராய்ச்சிகளும் வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். 8 எகிப்திய மம்மிகளோட மேலோட மூடியை அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அதுல ஆச்சரியமான தகவல் தான் இது. புது புது தகவலை அது தந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சதில்ல. ஆனாலும் புதுமையா ஆய்வாளர்கள் இதுக்குன்னு பிரேத்தமா தனி பயன்படுத்தி தனி ஸ்கேனை உருவாக்கி இப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஒவ்வொரு மம்மியும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது இவங்க யாரு, எப்படி இறந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா சொல்லுது. என்ன நோயினால் கஷ்டப்பட்டாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு பல அற்புதமான விஷயங்கள் ஆய்வுல வெளியிருந்திருக்கு. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல ஆராய்ச்சி நிலையத்துல ஜான் டெய்லர் என்பவர் தான் இந்த ஆய்வாளர். ஒரு படங்களை பார்த்தோன்னே தேய்ச்சி போனதா அவரே சொல்றாரு. அதாவது நீண்ட ஒரு இருட்டு அறையில வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தெளிவா உண்மை வெளியாகுது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்ற அனுபவங்களை அப்படியே கொண்டு வருது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. முக்கியமா ஆராய்ச்சியாளர்கள் அந்த மம்மிகளுடைய தசைகள், அதாவது முக்கியமா தமனைகள் கூட எப்படி இருந்தது அப்படின்னு தெரிவிக்குது. உடலில் உள்ள தசைகள் மற்றும் தமனைகள் கூட காண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா சில தமனைகள் கொழுப்புல அடைக்கப்பட்ட தமனைகள் கூட இருந்தது காண முடியுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. கண் கூட கண்டிருக்காங்க. இதை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவங்க கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்டிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இதனால இதய நோயால இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா காய்ந்து போன உலர்ந்து போன அந்த தசையை உரிச்ச பிறகு ஆராய்ச்சியாளர்கள் மம்மிகளோட எலும்பு கூடுகளை விரிவாகவும் அதிசயமாகவும் அதை பார்த்தாங்க. அவங்க இடுப்பு மற்றும் பற்கள் இருந்து அவங்களுடைய வயதை யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பற்கள்ல பல பேருக்கு புழு இருந்தது சொல்றாங்க. புழு இருப்பதற்கான நிறைய ஓட்டை இருந்திருக்கு. இதனால அவங்க பற்கள் மோசமா இருந்தது. இதனால நோய் தொற்றால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வாழ்வில மிகவும் வேதனையோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஒரு மம்மியோட மண்டை ஓட்டு உள்ள கத்தி போன்ற ஒன்று இருப்பதை பார்த்திருக்காங்க. மம்மியை உருவாக்க பல கட்டுகளை போட்டு மூக்கின் வழியா மூளைகளை எடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படி எடுக்கும் போது அப்பதான் அந்த கத்தி போன்ற அமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இழுக்கும் போது அந்த ஒரு கத்தி விடுபட்டுருச்சு. ஆனாலும் மம்மி தயாரிப்பவர் அதை வெளியில் சொல்லாம அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கிமு 3500 இருந்து கிமு 700 வரையிலும் வாழ்ந்த மனிதர்கள் தான் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. இப்போது உள்ள பிரமிடு காலத்தாலும் பல கொள்ளையர்களாலும் அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. அந்த உடைஞ்சதோட மிச்ச சொச்சம் தான் இப்ப நிக்கிறது. தற்போது கிசா பிரமிடு மீது ஏறுறது சட்டப்படி குற்றம். அப்படி மீறி ஏறினா 3 வருட சிறை தண்டனை அல்லது எகிப்து வர்றதுக்கு வாழ்நாள் தடை ஏற்படும். முக்கியமா இதுல ஏறினா இறங்குவதுதான் பிரச்சனை. முக்கியமா பிரமிடு பாத்தீங்கன்னா 1960 வரை இந்த தடை எதுவுமே இல்ல. உலகம் முழுவதும் சுற்றுலா வந்த மக்கள் ஏறிக்கொண்டுதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் தடை செஞ்சாங்கன்னா கடந்த 200 வருடங்கள்ல மட்டும் பிரமிடின் உச்சி அடைகிறான்ற பேர்வழியில விபத்துல இறந்தவங்க மட்டும் 1600 பேர் அப்படின்னு தெரிஞ்சது. பல பேர் திருட்டுத்தனமாகவும் அங்க இருக்கும் காவலர்களுக்கு பணம் கொடுத்தும் இன்றும் ஏறுறாங்க. பிரமிடு மீது ஏறுவது அவ்வளவு ஆபத்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 51 டிகிரி சாஞ்சிருக்கு. 203 அடுக்குகள், அதாவது ஒரு சாதாரண மனிதனால 40 அல்லது 60 நிமிடத்துல உச்சி வரை ஏற முடியும். ஏறுவது பிரச்சனையே இல்ல, ஆனா இறங்குவதுதான் பிரச்சனை. பெரும்பாலும் குதிச்சுதான் இறங்க முடியும். 6 அடி கற்கள் அங்கங்க உடைஞ்சிருக்கும், மணல் தேங்கி இருக்கும், அடுக்குகள்ல கால் இடறும் வாய்ப்பும் நிறைய இருக்கு. அப்படி இடர்னா அவ்வளவுதான். நிலத்தது மாதிரி தரையில விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, மேலிருந்து விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இறங்குவதுதான் கடினம்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம்னா அங்க அடிக்கிற புயல் தான், மணல் புயல் தான். மணல் புயல் அடிச்சு அனைத்து கற்கள்லயும் மணல்கள் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கல்லும் குறைஞ்சபட்சம் 1.5 டன் எடை கொண்டது. ஏறத்தாழ 23 லட்சம் கற்கள் அஸ்வான் நகரத்துல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. கொண்டு சீராக்கி 4 புறமும் 51 டிகிரி சாய்வு கோணத்துல எழுப்பியிருக்காங்க. எழுப்பி சுண்ணாம்பு உரைக்கெல்லாம் மூடப்பட்டு சில ஒரு சின்ன ஒற்றைக்கல் பிரமிட ஒன்றை தங்க மூலம் பூசி அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. கட்டப்பட்டது இது சூரியனிலிருந்து வரும் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருந்தது. வெளிப்புறம் மீது சமமாகவும் சர்க்கிளாகவும் இருக்கும். பிரமிடு மீது கிமுக்கு முன்னாடி ஏறது கடினம், ஆனாலும் கிபிக்கு பிறகு இறங்குவது கடினம். இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு அறுதிட்டு இன்னும் கூற முடியல. பலரும் பல கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. ஏலியன் தான் கட்டியது அப்படின்னு இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுறாங்க, தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறாங்க. முக்கியமா ஒரு பிரமிடை எழுப்ப எவ்வளவு கற்கள் தேவைப்படும் அப்படின்னு எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? பெரிய பாறையிலிருந்து தமக்கு வேண்டியதை எப்படி வெட்டி எடுத்தாங்க, எப்படி இந்த கற்களை இடத்துக்கு இடம் கொண்டு சேர்த்தாங்க, எப்படி இவ்வளவு பாரமான இந்த கற்களை ஒன்றின் மீது ஒன்றா கணித நுட்பத்தோடு ஏற்றினாங்க, எல்லாமே வியப்பின் உச்சத்துக்கு தான் கொண்டு செல்லும். இது நடந்து 4600 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தை பத்தி தான் தற்போது பேசிட்டு வரோம். இந்த நவீன கிரேன் இல்லாத ஒன்றுதான் இந்த காலகட்டம். எகிப்தியர் தி கிரேட் பிரமிட் போல ஒரு பிரமிடை எப்படி எழுப்பினாங்க அப்படின்றது கேள்விக்குறிதான். இங்க உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு கிரானைட் கல்லோட எடை 2.3 டன். இதே போல 23 லட்சம் கற்களை எப்படி அடுக்கிருக்காங்க அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியம் தான். மேற்பட்ட அனைத்து கற்களுக்குமே கீழிருந்து மேலா நகர்த்தப்பட்டிருக்கு. முக்கியமா எழுப்பப்படும் இந்த பிரமிடை சுற்றி கபோல்டிங் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டமா கற்களை மேல எழுப்பப்பட்டிருக்கு. இந்த பிரமிடு எல்லாமே அடிமையில கொண்டுதான் கட்டப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்காங்க. அது அனைத்தும் பொய்
பொய் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தற்போது நிரூபிச்சிருக்காங்க. கூலிக்கு வேலை செஞ்சவர்களால ஏற்பட்டது அப்படின்னு தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆதாரங்களை கிசா பிரமிடுக்கு அருகில புதக்குழிகள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. முக்கியமா இங்க பல மம்மிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, தொழிலாளிகளையும் புதைச்சிருக்காங்க. இந்த தொழிலாளிகளை புதைச்ச இடத்துல ஜாடி பியர் வைக்கப்பட்டு அதோட பானம் அருகில வைத்து வச்சிருக்காங்க. பல எலும்பு கூடுகளும் இதே போல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இறப்புக்கு பின்னரான வாழ்க்கைக்காகவே இது வச்சிருக்காங்க. இந்த தொழிலாளிகளோட உடல்கள்ல தொழிலாளர்களோட சேர்த்து இதெல்லாம் புதைச்சிருக்காங்க. 10,000 தொழிலாளருக்கு அதிகமானவர்களோட உழைப்பில் கட்டப்பட்டதுதான் இந்த ஒரு பிரமிடு. தினமும் பண்ணையிலிருந்து 200 கால்நடைகளும் 250 செம்மறியாடுகளும் இந்த தொழிலாளர்களுக்காக அனுப்பப்பட்டதான், உணவுக்காக அனுப்பிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் கிடைச்ச தொல்பொருள் புதையல்களிலேயே மிகவும் அதிகமான மதிப்பு கொண்ட புதையல் எங்கன்னா அது எகிப்துல உள்ள பிரமிடுகள் தான். முக்கியமா அதுல ஒண்ணுதான் முக்கியமான ஒரு பிரமிடு. அந்த பிரம்மாண்டமான புதையோட சொந்தக்காரர் அவர்தான் எகிப்து மன்னர் டுடங்காமன். இவர் தான் 10 வயசுல மன்னரா பதவியேற்று 19 வயசுல வருமான முறையில உயிரிழந்திருக்காரு, மரணத்தை தழுவினாரு. அதாவது 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிபி 1341 ஆண்டு எகிப்து மன்னர் குடும்பத்தோட 18வது பரம்பரையில பிறந்தவர் தான் இந்த டுடங்காமன். அவருடைய தந்தை அகநாடன் திடீர்னு மரணம் அடைஞ்சதால டுடங்காமன் 10 வயசுல மன்னர் பொறுப்பை ஏத்துட்டாரு. எகிப்தோட மன்னர் குடும்ப வழக்கப்படி தன்னுடைய சகோதரியை திருமணம் செஞ்சு கொண்டாரு டுடங்காமன். 19 வயசுல, அதாவது கிமு 1323 மரணம் அடைஞ்சாரு. அவர் கொலை செய்யப்பட்டாரா இல்ல விபத்தா இல்ல நோய் காரணமா அப்படின்னு தற்போதும் ஆய்வுல இருக்கு. முக்கியமா எகிப்தோட நம்பிக்கை பாத்தீங்கன்னா மரணம் அடைபவரோட ஆன்மா அழியாது, அந்த ஆன்மா வேறு உடலை எடுத்துக்கொண்டு மறு உலகில வாழும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை காரணமா தான் மரண அடைபவருடைய உடலை எரிக்கிறதே இல்ல. பல்வேறு மூலிகைகளையும் ரசாயன திரவங்களையும் கொண்டு இறந்தவருடைய உடலை பதப்படுத்தி சவப்பெட்டிகளை வச்சு அடக்க செஞ்சிருவாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்ட உடல் தான் மம்மின்னு அழைக்கப்படுது. முக்கியம் பழங்கால மன்னர்களோட மம்மிகள் புதைக்கப்பட்ட அந்த கலர்களில் இருந்து கிடைக்கும் அந்த தகவலை கொண்டு எகிப்தோட வரலாறு எழுத முயன்றாங்க ஆய்வாளர்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு கலர் தான் இந்த டுடங்காமன் மன்னரோடது. அப்படிப்பட்ட கலர்கள் எங்க இருக்குது அப்படின்னு தேடுதல் வேட்டை நடத்தினாங்க ஆய்வாளர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்து ஆட்சி செஞ்ச பல மன்னர்கள் ராணிகளுடைய கல்லறைகள் முன்னர் அழைக்கப்பட்ட லக்ஸநகரின் பாலைவன பகுதியில் இருப்பதை ஆய்வாளர்கள் அறிஞ்சாங்க. அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அங்க மன்னர்களுடைய புதைக்கப்பட்ட இடம் மன்னர்களின் பள்ளத்தாக்கு கிங்ஸ் வேலி அப்படின்னு அழைப்பாங்க. ராணிகளுக்கு குயின்ஸ் வேலி அப்படின்னு அழைக்கப்படுது. 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களுடைய பல கல்லறைகளை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில பரம்பரை மன்னரும் மருவமா இருந்தவருமான டுடங்காமன் கல்லறை மட்டும் எங்கே இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. முக்கியமா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த காடர் என்பவர் 17 வயசுல ஆர்வம் காரணமா எகிப்து நாட்டுக்கு சென்றாரு. முக்கியமா அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால அந்த கல்லறைகளில் உள்ள கல்வெட்டு மற்றும் சித்திர எழுத்துக்களை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாரு. பதிவு செய்யும் பணியை செஞ்சாரு. முக்கியமா டுடங்காமன் பத்தி அறிஞ்ச அந்த காடர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கோடீஸ்வரன ஜார்ஜ் என்பவருடைய பண உதவியோடு மன்னர்களுடைய பள்ளத்தாக்கு பகுதியில் டுடங்காமன் கல்லறையை பல ஆண்டுகளா தேடினாரு. மிக சரியா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1922 நவம்பர் 4ஆம் தேதி இந்த கல்லறையை கண்டுபிடிச்சாரு. டுடங்காமன் கல்லறையை காடர் கண்டுபிடிச்சாரு. 3300 ஆண்டுகளா மூடி கிடந்த அந்த கல்லறையை திறக்கும் போது எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்த கல்லறை திறந்த போது அலிபாபா குகை போல ஏராளமான பொக்கிஷங்கள் வந்து குவிஞ்சு கிடந்திருக்கு. மன்னர் டுடங்காமன் மம்மியும் இருந்த அந்த கல்லறையில் காணப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே தங்கத்தால மினுமினுத்தது. முக்கியமா டுடங்காமன் சவப்பெட்டி தங்கத்தகடு போத்தப்பட்டு 2 அடுக்கு மரப்பெட்டிக்குள்ள இருந்தது. முக்கியமா உடல் இருந்த சவப்பெட்டி முழுவதும் 110 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்டு பளபளத்தது. முக்கியமா டுடங்காமன் முகம் 10 கிலோ எடை கொண்ட தங்க கவசத்தால மூடப்பட்டிருந்தது. இது தவிர அந்த கல்லறையில் இருந்த 5398 பொருட்கள்ல சிம்மாசனங்கள், செருப்பு உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் தங்கத்தால செய்யப்பட்டிருந்தது ஆச்சரியப்படுத்துச்சு. முக்கியமா ஆய்வு நடத்திய காடரிடம் டுடங்காமன் கல்லறையில் கிடைச்ச அந்த பொக்கிஷங்களோட மதிப்பு என்னன்னு திருடர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அது காடர் அந்த பொக்கிஷங்களோட மதிப்பு மனிதர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. அதுக்கு பிறகு நடந்ததுதான் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அதாவது டுடங்காமன் கல்லறையில் கிடைச்ச அந்த பொருட்கள் எல்லாமே உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டு கண்காட்சி நடத்தப்பட்டது. உலக தலைவர்கள் உட்பட ஏராளமான மக்கள் அந்த பொருட்களை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. முக்கியமா அமெரிக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல 7 லட்சம் பேரும், பிரான்சோட பாரிஸ் நகர்ல 4 லட்சம் பேரும் இதை கண்டுகளிச்சாங்க. 14 லட்சம் பேரும் இந்த கண்காட்சியை பார்த்ததா பதிவு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா டுடங்காமன் மம்மியில இருந்த முகக்கவசம் சிறு பிசுறு கூட இல்லாம மிகவும் நேர்த்தியா தங்கத்தால் வியப்பட்டிருந்ததுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த முக கவசத்தையும் தங்கத்தாலான மற்ற பொருட்களையும் எப்படி வடிவமைச்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்றதுதான் ஆச்சரியத்தின் உச்சம் என்பது இந்த அளவும் வியப்பா இருக்கு. அனைவருமே கவர்ந்த டுடங்காமன் மம்மியோட முகக்கவசம் இந்த அளவும் எகிப்து நாட்டோட அடையாள சின்னமா போற்றப்படுது. டுடங்காமன் கலரை இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதால அந்த கலர் கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகும். இந்த நாள எகிப்து அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளோடு கோலாகலமா கொண்டாடுது. முக்கியமா டுடங்காமன் கலரில் கிடைச்ச இந்த பொருட்களோட விவரம் இதுதான். 10 கிலோ இடையில தங்க முகக்கவசம், இதன் மீது வைரம், வைர கற்கள் வந்து பதியப்பட்டிருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா 110 கிலோ எடை கொண்ட தங்க சவப்பெட்டி, அது கிடையாது தங்கத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனம், தங்க கிரீடம், கருஞ்சிருத்தம் இருந்துக்கும் டுடங்காமன் தங்க சிலை, டுடங்காமன் உடல் பாகங்களை வச்சிருந்த ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்த தங்கப்பெட்டி, தங்க செருப்பு, தங்கத்தால் செய்யப்பட்ட விசிறி, தங்க மூலம் பூசப்பட்ட மரத்தால் செய்யப்பட்ட பசுமாட்டின் முகம், தங்கத்தாலான புலியோட முக சிற்பம், தங்க தகடுகளால் செய்யப்பட்ட சாட்டுண்டியின் பாகங்கள் அப்படின்னு அது கிடையாது தங்கப்படுகை, தமிழகத்தோட பழங்கால ஆயுதமான வளரிகள் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் அங்க
அங்க நிறைஞ்சிருந்தது. இது தவிர தந்தம், பளிங்கினால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் அப்படின்னு கையுறை, உள்ளார கைத்தடிகள், விளையாட்டு கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் இந்த புதையல கிடைச்சிருக்கு.